ஆடி கிருத்திகையொட்டி திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்துள்ளனர். இது குறித்த விவரங்களை நமது செய்தியாளர் சிவகுமார் வழங்க கேட்கலாம். சிவகுமார், கோயிலுக்கு பக்தர்களின் வருகை எப்படி உள்ளது? விவரங்கள். நிச்சயமாக மோனிஷா, அதாவது அறுபடை வீடுகளில் முதற்படை வீடான திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் ஆடி கிருத்திகையொட்டி இன்று பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்துள்ளனர். சுப்பிரமணிய சுவாமி குடமுழுக்கானது கடந்த திங்கட்கிழமை நடைபெற்றது. இதன் எதிரொலியாகவும் இன்று விடுமுறை தினம் என்பதாலும் ஆடி கிருத்திகையொட்டியும் இன்று திருப்பரங்குன்றம் மற்றும் சுற்று வட்டார பகுதியிலிருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிலுக்கு சாமி தரிசனம் செய்ய வந்திருந்தனர். பல்வேறு பக்தர்கள் காவடி எடுத்து தங்களது நேர்த்திக்கடன் செலுத்துவதற்காக இன்று ஒரே நாளில் குவிந்தனர். இன்று ஒரே நாளில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிலில் குவிந்ததால் எதிர்பாராத கூட்டம் கோவிலுக்குள் நெரிசல் ஏற்பட்டது. இதனை அதாவது போதிய காவல்துறை பாதுகாப்பும் இல்லாத காரணத்தினால் பக்தர்கள் கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாமல் போலீசார் திணறினர். இதனை கூட்டத்தை சமாளிப்பதற்காக தற்போது கோவில் வாசலானது அடைக்கப்பட்டு உள்ளே இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்வதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அவர்கள் சாமி தரிசனம் செய்த பின்பே வெளியே காத்திருக்கக்கூடிய பக்தர்களை உள்ளே அனுமதிக்க தற்போது கோவில் நிர்வாகம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இன்று ஒரு நாள், அதாவது மதுரை மற்றும் சுற்றுவட்டார பகுதியிலிருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஒரே நாளில் குவிந்ததால் அங்கு பக்தர்கள் வெளியே காத்திருக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகியுள்ளது. மோனிஷா, விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சிவகுமார்.